கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த வாரத்தின் நாட்களிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரத்தின் நாட்களிலே நாம் சிலையான பாதைகளிலே கர்த்தரை பின்பற்றி செல்வதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவாராக. நாம் இந்த வழிபாட்டிற்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்கான நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றோம். தகப்பனே, உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக, நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து உண்மை ஆராதிக்கும்படியாக, உண்மை தொழுகை செய்யும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், கனப்படுத்தும்படியாக, எங்கள் வாழ்க்கை செய்த நன்மைகளுக்காக நமக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாய், கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிப்பதற்காய் கடந்து இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் உடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரப்புகிறாக்கி ஆரம்பத்தில் முடிமட்டமாக உடைய அன்பின் பிரசனத்திலே நாங்கள் உமது நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தவும், தொழுகை செய்யவும், ஸ்தோத்திரிக்கவும், கனப்படுத்தவும், மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அருள் பாராட்டும் சுவாமி. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மேலாக மாறுவதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைக்கு 331 யாவும் சேர்ந்து பாடுவோம். பாமாலைக்கு 331. இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவர்த்தியாகுமே. பாமாலைக்கு 331. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதை களி கொண்டு மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டதை போற்றுகின்றோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தியவரையுமை போற்றுகிறோம். பரிசுத்தாவியவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையுமை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை இறக்கிவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பாவம் செய்தேன், நம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்லன், உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்மையை நறுக்கி செய்வதற்கு உதவியாக இரண்டாவது பாவத்தை ஜெபத்தை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் முக்கிரதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல ஐராவதத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மீது இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டவரையும் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருவதாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து செல்வோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டு சத்தத்தோடு சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் புறாங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று நினைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன் தேவனாய கர்த்தருடைய கோபம் உன் மேல் மூண்டு உன்னை பூமியின் மேல் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பார்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரீட்சைப்படாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனையும் உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 முடிய வாசிக்க கேட்போம். The second lesson is taken from Ephesians, the book of Ephesians, chapter 4, verses 7 to 17. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதருக்கு ஏறுவதுமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்குத்தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகராய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்வர்களாய் இருக்கும்படியாக அப்படியே செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசமாய் குட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தினாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 52 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் துவங்கி, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேசி கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களை கீழ்ப்படிந்திருந்தார். தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக பகல் வேலைக்காரர்கள் நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம் சுவாமி. அவர்களை குறித்து சற்று நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் தியானிக்கின்ற பொழுது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்வை பூர்ணமாக அர்ப்பணித்து செயல்படவும் எங்களுக்கு துணை பாராட்டும்படிக்கு ஒரு சமுத்திரத்தை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை முழுதுமாக மறைத்தலோடும் நீர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் எங்கள் பரலோகத்தினாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட நான் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றேன். அது மாத்திரமல்ல, கடவுள் இன்னும் எவ்வளோ காலங்கள் நமக்கு இப்படிப்பட்ட நிலைகளை அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறியோம். ஆனாலும் கூட அதற்காக நாம் விசேஷமாக கருத்தோடு கூட அதிகமாக வாரத்தோடு கூட ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறோம். விரைவிலே நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் வந்து நம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ பலத்தை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். ஆகினாலே திருச்செங்கோடு குடும்பத்தின் மக்கள் அனைவரும் உங்களுடைய ஜெபங்களிலே, தனித்த ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே அதிகமாக பாரத்தோடு கூட நீங்கள் இந்த காரியங்களுக்காக விசேஷ நிலைகளிலே ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். இந்த நாள் என்னுடைய தனித்த திருச்சபை வழிபாட்டின் முறையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறையியல் கல்வி திருச்சபை மக்களை மேம்பாடு அடைய செய்தல் என்ற நிலையிலே நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு ஆதரவாக நாம் வாசிக்கிட்ட அருமையான திருமறை பகுதியை அடித்தளமாய் கொண்டு நான் சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். அதுக்கு அடித்தளமாக லூக்கா நற்செய்திகள் 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே ஒரு வாக்கியம் சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கின்ற சூழல்களை பார்க்கின்ற பொழுது அறிவு பெருக்கம் நிறைந்திருக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு புதிதான செய்திகள் உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கேட்கின்ற செய்திகள் எல்லாம் மனிதனுடைய அறிவு பெருக்கம் எவ்வளவாக விருத்தி அடைந்திருக்கிறது, எவ்வளவாக வளர்ந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களில் நமக்கு அதை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதனால் இந்த செய்திகள் வருகிறது ஒரு பக்கம் இருக்க,
அந்த செய்திகளுடைய அடித்தளத்திலிருந்து நாம் சில வினாக்களை நாம் எழுப்பி பார்க்கின்றோம். இது ஏன் இப்படி சொல்லுகிறார்கள், அல்லது இது ஏன் இப்படி பேசப்படுகிறது, அல்லது இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடக்கிறது, அல்லது இதனுடைய விளைவுகள் ஏன் விதமாக வருகிறது என்றெல்லாம் பல நிலைகளிலே செய்திகளை நாம் கேட்கின்றோம். செய்திகளை கேட்பதோடு மாத்திரமல்ல, அதோடு கூட விட்டுவிடாதபடிக்கு அந்த செய்திகளுக்கு உரியதான நிலைகளில் நாம் பல வினாக்களை எழுப்பி பார்க்கின்றோம். சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, சிலவை நம்மால் புரிந்து கொள்ள இயலாதபடிக்கு நாம் அப்படியே நாம் என்ன செய்கிறோம், கடந்து போகின்ற ஒரு அனுபவத்திற்குள் தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும், அறிவு பெருக்கம். மனிதனுடைய அறிவானது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அறிவு பெருக்கம் எந்த தகவல்களையும் வைத்துக் கொள்ளுகின்ற வளர்ச்சியினுடைய பெருக்கத்திற்கு ஏற்ற நிலைகளிலே கால சூழ்நிலைகளும் மாற்றம் பெறுகிறது, மனிதனுடைய வாழ்வும் மாற்றம் பெறுகிறது, செயல்பாடுகளும் மாற்றம் பெறுகிறது, சிந்திக்கின்றதான ஆற்றலும் மாற்றம் பெறுகிறது. அதை ஒருவரால் மறுக்கவே இயலாது. அவை இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே அறிவு பெருக்கம் ஒரு பக்கம் இருக்க, இந்த அறிவு பெருக்கமானது மனிதனுடைய வாழ்விலே இன்னொரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது அவனுக்கு பெரிதான ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நாம் மறுக்க இயலாது. அச்சுறுத்தல் என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு படித்தவர்கள் கூட இன்றைக்கு தீவிரவாதத்திலே தங்களை வாழ்வை கொடுத்து விடுகிறார்கள். என்று சொன்னால் எதிர்காலம் எப்படிப்பட்ட எதிர்காலமாக இருக்குமோ, ஒரு வளம் நிறைந்த ஒரு எதிர்காலமாக இருக்குமா, அல்லது நாம் விரும்புகின்ற அளவிற்கு நம்முடைய எதிர்காலம் அமைய பெற்றிருக்குமா என்கின்ற நிலையில் சிந்தித்து பார்க்கின்றார்கள். அதற்குரியதான யுக்திகளை கையாளுகின்றார்கள், முறைகளை தேடி பார்க்கின்றார்கள். வாழ்க்கையை அவைகள் கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற பொழுது மாற்றொரு வழி இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தங்களை அறியாமலே தீவிரவாதத்துக்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். அது எப்படிப்பட்ட தீவிரவாதமாக இருக்கலாம். இன்னொரு நிலை பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திற்கு விரோதமான காரியங்களை செய்வதில்லை துணிவு கொண்டவர்களாக தங்களை பூர்ணமாக ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள் அல்லது அர்ப்பணித்து விடுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு பக்கத்தில் சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது மதவாதம் என்ற சக்தியும் இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்கிறது, நடமாடிக்கொண்டிருக்கிறது. அது பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அதனாலும் வன்முறைகள், பல வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வன்முறைகள் ஈடுபடுகிறவர்கள் யார் என்று சொன்னால் படித்தவர்கள் அதிகமாக இதில் என்ன செய்கிறார்கள், ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் சொன்னால் அவர்கள் கற்ற கல்வி, அவர்கள் பெற்றுக்கொண்டதான கல்வியினுடைய அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியாதபடிக்கு தோல்விகளை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட கல்வியை அவர்கள் மறந்துவிட்டு, சமூக சூழல்களை மறந்துவிட்டு, சமூக பாதிப்புகளை மறந்துவிட்டு வேறொரு கோணத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திசை திரும்பி போகிறார்கள். அவை இந்த அச்சுறுத்தல் ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்வது. சமூகத்தில் இயற்கை சுரண்டப்படுகின்றது, மனித நேயமானது பெரும்பாலான நிலைகளிலே மறைந்து விடுகின்றது, வன்முறைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பார்த்தோம்னால் வன்முறைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் அது உயரக்கூடாது, அது சமணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பல நிலைகள் பேசப்படுகிறது, கருத்துக்கள் பரிமாறப்படுகிறதை தவிர, எழுத்துக்களாகவே இருக்கிறதை தவிர, ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகின்ற சூழல்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அந்த சூழல்கள் இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால சமூகத்திலே இன்றைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய அளவீடானது உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் சுயநலம் பெருகிவிட்டது என்றுதான் சொல்கிறேன். சுயநலம் பெறுகிறது, சுயநலம் பெறுகிறதுபடினாலே காழ்ப்புணர்வுகள் மிஞ்சி வருகின்ற ஒரு காலகட்டமாயிருக்கிறது. ஆகினாலே அன்பு தணிந்து போய் போட்டி மனப்பான்மைகள் இன்னைக்கு நிலவுகிறது. எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு போட்டி தான். வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், அல்லது வேலை தேடி செய்கிறதான இடங்களில் இருக்கட்டும், அல்லது வேலை நமக்கு கொடுப்பார்கள் என்கின்றதான நிலைகளில் பல தேர்வுகள் வைக்கப்படுகிறது. அந்த தேர்வுகள் எல்லாம் அதை தேர்வுகளை சந்திக்கின்றவர்களிடத்தில் ஒரு போட்டியினுடைய எண்ணத்தை உருவாக்குகிறது. அவனை விட நான் மிஞ்சி நான் மதிப்பெண்கள் பெற வேண்டும், அவனை விட நான் அந்த இடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காழ்ப்புணர்வும் போட்டி மனப்பான்மையும் பொறாமை உணர்வும் இன்றைக்கு சமூகத்திலே அறிவு பெருக்கம் ஒரு பக்கத்தில் இருக்க, அந்த அறிவு பெருக்கத்துக்கு ஏற்ற நிலைகளிலே சமுதாயத்திலே இவைகள் எல்லாம் காரணிகளாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகினாலே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலே திருச்சபை சந்திக்கின்ற சவால்கள் ஏராளம். எண்ணிக்கை கடங்காத சவால்களை இன்றைக்கு திருச்சபையான சந்தித்துக் கொண்டு வருகின்றது. அவை இப்படிப்பட்ட இந்த சவால்களை சந்திக்கின்றதான இந்த காலகட்டங்களிலே திருச்சபை மெய்யான மனவாட்டியாக அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்தவ இறையியலை நன்கு தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமுறை நமக்கு காட்டுகின்ற பாதைகள் என்ன, திருமுறை நமக்கு காட்டுகின்றதான இறைவனை சேர்கின்றதான வழிமுறைகள் என்ன,
இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதான பாடங்கள் என்ன, விசுவாச பாடம் என்ன, நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றதான பாடங்கள் என்ன என்பதை அடித்தளமாய் கொண்டு இறையியல் கல்வியானது இன்றைக்கு திருச்சபையிலே என்ன செய்யப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக இது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஊழியரோ அல்லது ஐயரோ பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை கேட்பதற்கு இன்றைக்கு மக்களுக்கு மனம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு திரையரங்கிற்குள்ளாகவோ அல்லது தொலைக்காட்சி முன்பதாகவோ ஒரு காட்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மணிக்கணக்கிலே நாம் அதிலே நாம் என்ன செய்யணும், நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம். இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் தான் சொல்லுங்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாமே என்ன செய்கின்றோம், மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். ஆனால் திருமுறையை வாசிப்பதற்கும் திருமுறையினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் திருமுறையின் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றதான வெளிப்படுத்தப்படுகின்ற இறையிலின் ஆழம் என்ன என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. ஆகினாலே இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே திருச்சபைகளிலே மிகவும் குறுகியதான அளவிலே நேரத்தை கட்டுப்படுத்தி அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளாகவே இறையியலை பேச வேண்டும், இறையியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் இன்றைக்கு ஊழியர்களும் போதகர்களும் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவை இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான இந்த காலகட்டங்களில் இந்த சொற்பமாக கொடுக்கப்படுகிற இந்த காலகட்டத்திலே வருகின்ற இறை மக்களிடத்தில் எவ்வளவாக இறையியலை அவர்களுக்கு கொடுக்க முடியும், எவ்வளவாக திருமுறையின் அடித்தளத்திலிருந்து திருமுறையினுடைய கண்ணோட்டத்திலே அவர்களுக்கு இறை கல்வியை அவர்களுக்கு விசுவாசத்தை இவர்கள் வளர்த்துக் கொள்ளத்தக்கதான நிலைகளிலே கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் என்ற அந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் கடினப்பாடு நிறைந்த ஒரு சூழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள திருமக்களாகி நீங்கள் நானும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழலில் இறை கல்வி என்பது, இறையியல் கல்வி என்பது மிகவும் அவசியமானது. திருச்சபையில் வருகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் இறை கல்வி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறை கல்வி என்று சொல்லும்போது கிறிஸ்தவ கல்வியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய போதனைகளை சார்ந்து கிறிஸ்துவனுடைய போதனைகள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றதான வெளிப்பாடுகளை உணர்கின்ற அந்த உள்ள உணர்வு அவர்களிடத்தில் எழுப்பப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். அத்தகைய கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற நிலையில் நாம் இந்த நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆகையினால் இந்த கடந்ததற்கு இந்த காலகட்டங்களில் இந்த பாதைகளிலே திருச்சபை என்ன செய்ய வேண்டும், எங்கு இந்த இறையியல் கல்வி துவக்கப்பட வேண்டும், எதிலிருந்து இந்த இறையியல் கல்வி துவக்கப்பட்டு எதுவரைக்கும் அது செல்லப்பட வேண்டும், எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை இந்த நாட்களில் திருமக்களாகி நீங்களும் நாடும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நாடும் அதிகமாக சிந்தித்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கிட்ட அருமையான திருமறை பகுதியை அடித்தளமாய் கொண்டு 3 காரியத்தை நான் மிகவும் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவது காரியம், இந்த இறையியல் கல்வியானது சாதாரணமான நிலையிலே வீட்டிலே துவக்கப்பட வேண்டும். வீட்டிலே அவர்களுடைய கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் என்ன செய்யப்பட வேண்டும், இறையியல் கல்வி என்பது துவக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகின்ற பொறுப்புகளில் இருக்கின்ற பொழுது முதலாவதாக அவர்கள் பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் அந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது, திருமுறை நமக்கு காட்டுகின்ற கண்ணோட்டம் என்ன, அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் அனுபவங்கள் என்ன, அவர்கள் நமக்கு தூண்டுகின்ற செயல்பாடுகள் என்ன என்பதை தெளிவாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதலாவதாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால்தான் அவருடைய சந்ததிகளுக்கு தொடர்படியாக அதை கற்றுக் கொடுக்க முடியும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் நாம் இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கோம். இன்றைக்கு எத்தனை விசுவாசம் உள்ள குடும்பம் என்று நாம் சொல்லுகின்றோமே. திருச்சபையில் எத்தனையோ பேர் இன்னைக்கு திருச்சபையில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவோம், 400 குடும்பங்கள் இருக்கிறாங்க, 800 குடும்பங்கள் இருக்கிறார்கள், 1000 குடும்பங்கள் இருக்கிறார்கள், அது 3000 5000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இது பெரிதல்ல. திருச்சபைக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை பெரிதல்ல. ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு கிறிஸ்தவ விசுவாசத்திலே அவர்கள் கற்றுக்கொண்டவர்களாக வளர்கின்றவர்களாக அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இந்த நாட்களிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியதான நேரமாக இருக்கிறது, நம்மை நாமே கேட்டு கேட்டு பார்க்க வேண்டிய காலமாக இருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு திருமுறையை எவ்வளவாக நாம் அறிந்திருக்கின்றோம், எத்தனை பெற்றோர்கள் திருமுறையை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆலயத்துக்கு நாம் வரலாம், ஆலயத்துக்கு தேவையான பணிவிடைகளை நாம் செய்து விடலாம், அல்லது ஆலயத்துக்கு கொடுக்கின்றதான காரியங்களை நாம் கொடுத்து விடலாம். ஆனால் நான் எவ்வளவாக திருமுறை நான் அறிந்திருக்கின்றேன்,
இறைவன் எனக்கு அருட்படையாய் கொடுத்திருக்க ஒரு காலகட்டத்திலே இந்த திருமுறை கூட என் கைகளில் ஏந்த முடியாத அளவிற்கு திருமுறை மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உடைத்திருந்து சீர்திருத்த திருச்சபைகள் உருவாக்கப்பட்டு பல ஆண்டு காலங்கள் நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகளிலே திருமுறை நமக்கு கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் 4 பேர் இருப்பார்கள், 4 பேருக்கும் திருமுறை இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக பிரமாண கல்வியை கொடுப்பதற்கென்று நாம் பல நிலைகளில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கின்றோம், நம்முடைய நேரத்தை நாம் அதிகமாக செலவு பண்ணுகின்றோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த திருமுறை நமக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. திருமுறை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை எத்தனை கிறிஸ்தவ பெற்றோர்களாய் நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லாத பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், திருச்சபையில் நாங்கள் அங்கங்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசமானது திருமுறை வெளிச்சத்திலே அவர்கள் உள்ள அனுபவத்திலே அதை பெற்றிருக்கிறார்களா? இந்த கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவ இறையியல் கல்வி என்பது முதலாவதாக எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக இருக்கிறதான குடும்பங்களில் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். குடும்பங்களிலே திருமுறை ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். குடும்பங்களிலே திருமுறை குறித்து கற்றுக் கொடுக்கின்ற அந்த சூழல்களை குடும்பங்களில் உள்ள பெரியோர்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நலமான வழிகளை கற்றுக் கொடுக்கின்றோம், உலகப்புறமான வழிகளை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம், சமூகத்தில் இருக்கின்ற வழிகளை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக பல நிலையில் நாம் பிரயாசங்கள் எடுக்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு என்னுடைய பிள்ளை வேத அறிவு பெற்றவனாக இருக்கின்றான், எந்த அளவிற்கு என்னுடைய பிள்ளை இறையியலை பெற்றவனாக இருக்கின்றான், இறை கல்வியை, கிறிஸ்தவ கல்வியை, விசுவாசத்தின் கல்வியை, அவன் எவ்வளவாக நல் ஒழுக்கத்தின் உரிய கல்வியை எவ்வளவாக அவன் கற்றவனாக இருக்கின்றான், தேர்ந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி நாம் ஒருபோதும் இந்த கேள்வி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் என்ன செய்வதை கேட்டு பார்ப்பதும் இல்லை. நம்மை நாம் என்ன செய்வதை கேள்வி கேட்டு பார்ப்பதும் இல்லை. இதுதான் தவறாக இருக்கிறது. இந்த தவறினுடைய நிலைகளை நாம் உணர நாம் இந்த காலத்தில் நாம் அழைக்கப்பட்டுள்ளாக இருக்கிறோம். அவை இறையியல் கல்வி என்பது சாதாரணமாக எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவ இல்லங்களிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏதோ கல்லூரி, இறையியல் கல்லூரிகள் வைத்திருக்கிறார்கள், இறையியல் கல்லூரியை வைத்திருக்கிறார்கள், அங்கே 4 வருடம் அல்லது 5 வருட காலங்கள் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது, அங்கே தான் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நிலையில் அல்ல. அங்கே தான் இறையியலாளர்களை எழுப்ப முடியும் என்பதல்ல, அங்கே தான் இறையியல் வல்லுநர்களை உருவாக்க முடியும் என்பதல்ல. ஆனால் அதுக்கு அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வீட்டிலிருந்து அந்த இறையியல் பாடமானது என்ன செய்யப்பட வேண்டும், குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், திருமுறையை கொண்டு அவைகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டின் ஒரு வாழ்வாக இருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? அவருடைய அன்பு பெற்றார்களுக்கு அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற யூத முறைமையின் அடிப்படையில் அவர்களுக்கு வேதம், அவர்களுக்கு பிரமாணங்கள் என்ன செய்யப்படுகிறது? கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கற்றுக் கொடுத்தலிலும் அதை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற அந்த கீழ்ப்படிதல் கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்டது. லூக்கா 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக இந்த பண்டிகை காலத்தில் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வரப்படுகின்றார். பண்டிகை முடிகின்றது. பண்டிகை முடிந்த பின்பதாக பெற்றோர்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அப்போது அந்த கூட்டத்திலே இயேசுவும் பின்தொடர்ந்து வருவார் என்று சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்வதை கவனிக்கவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கடந்து போய்விட்டார்கள். அந்த ஒரு நாள் பயணத்துக்கு பின்பதாக பார்க்கின்றார்கள், கிறிஸ்துவை காணவில்லை, இயேசுவை காண முடியவில்லை. ஆகவே தன்னுடைய உறவின் மக்களிடத்தெல்லாம் இயேசுவை பற்றி விசாரிக்கின்றார்கள். விசாரித்து அங்கே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே மீண்டும் திரும்பமாக அந்த ஒரு நாள் பயணத்தை மீண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள்? துவங்கி மீண்டும் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பார்க்கின்றார்கள். தேவாலயத்தில் பார்க்கின்ற ஒரு காட்சி தான் இந்த 46வது வசனம் சொல்லப்படுகிறது. அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள், அதிர்ச்சியான ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள்.
எப்படிப்பட்ட காட்சி? அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வயது என்ன? 12 வயது நிரம்பின ஒரு ஆண் மகனாக இருக்கின்றார். இந்த 12 வயது தான் இருக்கிறது. அந்த 12 வயது நிரம்பின அந்த ஆண்மகன் அவர் தேவாலயத்திலே யார் மத்தியில் இருக்கின்றார்? போதகர் நடுவில். போதகர்கள் யார்? அவர்கள் வருகின்றவர்களுக்கு, வருகின்ற ஜனங்களுக்கு கடவுளினுடைய விசுவாசத்தினுடைய நிலைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறவர்கள் அல்லது போதிக்கின்றவர்கள், பிரமாணத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள். அவர்கள் நடுவில் உட்கார்ந்திருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்து கேட்கின்றவராகவும், அவர்கள் பேசுகின்ற பேச்சின் அடிப்படையிலே அவர்களிடத்தில் வினாக்களை எழுப்புகின்ற நிலையில் அவர்களை கண்டார். அப்படி என்று சொன்னால் இயேசுவின் ஞானம் எவ்வளவு பெரிதான ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். அவர் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய பெற்றோர்களினால் என்ன செய்யப்பட்டார்? போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். யூத பிரமாணங்கள் அனைத்தும் தன்னுடைய தாயின் மூலமாக, தன்னுடைய தகப்பன் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு. ஏனென்றால் யூத பாரம்பரியத்தில் வந்தவராக இருக்கிறபடினாலே அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? கண்டிப்பாக அந்த அளவிற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுத்ததை தான் இந்த காட்சியாக இந்த பெற்றோர்கள் பார்க்கின்றார். ஆகையினாலே அவர் சொல்லுவென்றால் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா 2வது அதிகாரத்திலே நாம் 52வது வசனத்திலே அவர் ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லும். அப்படி என்றால் விருத்தி அடைவதற்கு அவர் தங்கியிருந்த குடும்ப சூழல்கள் அதுக்கேற்ற வழிமுறைகளை அமைத்துக் கொடுத்தது. பிரமாணங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றோர்களுக்கு என்ன செய்தார்கள்? கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறோமா? வேத வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கின்றோமா? போதிக்கின்றோமா அந்த பிள்ளைகளுக்கு? அப்படி விளக்கங்களை குறித்து பிள்ளைகள் நமக்கு கேட்டு கேட்கும்போது அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாம் வேதத்தை நாம் அறிந்திருக்கின்றோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகினாலே கிறிஸ்தவ விசுவாச கல்வியினை, இறை கல்வியினை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நாம் நம்முடைய இல்லங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அடித்தளமாக காணப்பட வேண்டும். வீடுதான் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற விசுவாசங்களை நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் சமுதாயத்திலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே, கிறிஸ்தவ நல் ஒழுக்கத்திலே அவர்கள் செறிமூட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சமுதாயத்திலே பணிவிடை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பணிவிடை கொள்ளுகிறவர்களாய் அல்ல, பணிவிடை செய்கின்றவர்களாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? இறையில் கல்வி என்ன? அவர் ஊழியம் கொள்வதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காக உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அவரை பற்றி சாட்சி சொல்லப்படுகிறது. அவரை நாம் விசுவாசிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறதான நிலைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன எவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பிறரிடத்திலிருந்து நமக்கு பணிவிடைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதான எண்ணத்தில் அல்ல, பிறருக்கு நாம் பணிவிடை செய்வதற்காக உலகத்தில் நாம் இறைவனாலே வைக்கப்பட்டிருக்கும், நாட்டப்பட்ட மரங்களாக விருட்சங்களாக வைக்கப்பட்டிருக்கும் என்பதை இன்றைக்கு பெற்றோர்கள் நாம் உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல் ஒழுக்கத்தையும் கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடித்தளத்தையும் திருமுறை சார்ந்து இறை கல்வியாக அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இது யாருடைய கடமை என்று சொன்னால், பெற்றோரிடத்தில் இறைவன் கொடுத்த ஒரு மிகவும் உன்னதமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர்வயிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதாக இருந்தாலும் அதை என்ன செய்வதில்லை, விடமாட்டான். இள பிராயத்திலே, சிறு பிராயத்திலே நீ எவைகளை கற்றுக் கொடுக்கிறாயோ அதுதான் அவனுக்கு பிற்காலத்தில் அவனுக்கு என்ன செய்யும்? பயனுள்ளதாக இருக்கும். அதனால பிள்ளை அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை என்ன செய்ய வேண்டும்? நாம் நடத்த நாம் அழைக்கப்பட்டோம். நடத்தணும்னு சொன்னால் நம்ம நடந்தால் தான் பிள்ளைகளை நம்ம நடத்த முடியும். பெரியவர்களையும் நாம் வழி தப்பி போகும்போது பிள்ளைகளை நம்ம எப்படி வழி நடத்த முடியும்? நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியில் தான் பிள்ளைகளை நம்ம என்ன செய்வார்கள்? பின்பற்றி கொண்டு வருவார்கள். அவை நாம் முதலாவதாக கிறிஸ்துவனிடத்திலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய அடித்தளத்தை வைத்துக் கொண்டு, அடித்தளமாக கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை என்ன செய்ய வேண்டும்? கருத்தாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? போதிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். நீங்கள் உபாகம் புத்தகத்தில் வாசிக்கின்றதான அருமையான வேத பகுதியாக உபாகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படித்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. யார் சொல்றாரு? பெரியவர்கள் சொல்றார். குடும்பத்தில் உள்ள தலைவன் தலைவிக்கு சொல்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் முதலாவது பதித்துக் கொள். எத்தனை பெற்றோர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? எத்தனை பெற்றோர்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? நீ உன்னுடைய இருதயத்தில் இருந்தால்தான் நீ அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தா என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனம் சொல்வது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும். நீ சும்மா இருக்க வேண்டாம். வீட்டில் சும்மா பொழுது போய்கிட்டு இருக்க, டிவியில் உட்காந்து பொழுது போயிட்டு இருக்க, அல்லது மொபைலில் பொழுது போய்கிட்டு இருக்க வேண்டாம். அல்லது வெட்டியான காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒதுக்கக்கூடியதான நிலையில் அல்ல. நீ உட்கார்ந்திருக்கின்ற பொழுது உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதை கருத்தாய் போதிக்க வேண்டும். வழியில் நீ பிள்ளைகள் நடத்தி கொண்டு போகும்போது நீ என்ன செய்ய? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. நீ படித்துக் கொள்கின்ற பொழுதும் கருத்தாய் போதிக்க வேண்டும். எழுந்திருக்கின்ற பொழுதும் பிள்ளைகளுக்கு அவைகளை என்ன செய்ய வேண்டும்? கருத்தாய் போதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் கையின் மேல் அடையாளமாக நீ என்ன செய்ய வேண்டும்? அதை கட்டிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் வேதத்தை நம்முடைய கரங்களை நம்ம ஏந்துகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். வருகின்ற பொழுது எத்தனை பெற்றோர்கள் பெரியவர்கள் தங்களுடைய கைகளில் அவர்களுடைய சொந்த வேத புத்தகத்தை நம்ம சுமந்து கொண்டு வருகிறோம். யோசித்து பார்ப்போம். நல்ல நீட்டாக ட்ரெஸ் கொடுத்துட்டு வரோம், நல்ல அலங்காரமா வரோம். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது நல்ல அலங்காரத்தோடு வர்றோம். ஆனா வேதம் என்கின்ற அலங்காரத்தோடு கூட வருகிறோமா? ஆலயத்துக்குள் வருகின்ற பொழுது வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சோடு கூட வேதத்தை சுமக்கின்ற பெற்றோர்களாய் நாம் இந்த நாட்களில் இருக்கின்றோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தீமோத்தேயுடைய வாழ்விலே பவுல் எழுதுகின்றார். அவரை பற்றி சொல்ல ஒரு சாட்சியாய் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆவது வசனம் சொல்லப்படுகிறது. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். உனக்குள் இருக்கின்ற மாயமற்ற விசுவாசத்தை கொண்டு நான் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் தெளிவாக குறிப்பிடுகின்றார். நீ இந்த விசுவாசத்தினுடைய அந்த கல்வியை எங்கிருந்து பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன்னுடைய தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் அது இருந்தது. அதை நீ உனக்கு அவர்கள் கருத்தாய் போதித்து உன்னை கற்றுக் கொடுத்து உன்னை வழிநடத்தப்படினாலே நீ இப்ப மாயமற்ற விசுவாசம் உள்ளவனாய் இருக்காய். அதை நினைத்து நான் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன்? சோத்தரிக்கிறேன். இந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் இறை கல்வி எங்கே துவக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவதாக இல்லங்களில் துவக்கப்பட வேண்டும். எந்த இல்லங்களில்? கிறிஸ்தவ இல்லங்களில் என்ன செய்யப்பட வேண்டும்? துவங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அங்கே கற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவம் தான் வருகின்ற திருச்சபைகளுக்குள் அது கொண்டு செலுத்தப்பட வேண்டும். திருச்சபை தாங்கள் பெற்றுக்கொண்டதான கிறிஸ்தவ விசுவாச கல்வியிலே பலப்படுத்துகின்ற இடம் தான் திருச்சபை. ஆலயத்துக்கு நாம் எதற்காக வருகிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக. போதனைகள் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கென்றும் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தான் போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எவ்வளவு கவனமாக நம்ம போதனைகளை கேட்கின்றோம். நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். மெசேஜஸ், அந்த மெசேஜ் சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, இது பேசுறது சரியில்லை, அவர் சொல்றது சரியில்லை, இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கணும், இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அதை கூறு போட்டு பார்க்கிறோமே தவிர, இந்த வார்த்தைகளை கொண்டு இறைவன் இந்த நாளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்பதை நாம் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நினைப்பதற்கு நாம் சமயம் கொடுப்பதில்லை, வாய்ப்புகள் கொடுப்பதில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் திருச்சபையிலே ஊழியர்கள் மூலமாக கடவுள் கொடுக்கின்ற வார்த்தைகள் என்ன, என் வாழ்க்கையிலே அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, என் விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசத்தை இன்னும் அது தூண்டி எழுப்புகிறதா, அது வளர்ச்சியான பாதையில் என்னை நடத்துகிறதா என்கின்ற அந்த கண்ணோட்டம் இன்றைக்கு திருமக்களிடத்தில் இன்றைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம் சொன்ன நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலகப்பரமான அறிவின் பெருக்கத்தின் தாக்கம். அது திருச்சபை கிறிஸ்துவ விசுவாச கல்வியை பலப்படுத்துகின்ற இடம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது.
கிறிஸ்துவை அறிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கத்தக்கதாக, ஆண்டவரை அறிந்து கொள்கின்றதான அறிவிலை வளரத்தக்கதாக நம்முடைய சிந்தனைகள் மாற்றம் பெற வேண்டும், நம்முடைய உணர்வுகள் மாற்றம் பெற வேண்டும். பவுல் இதை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் அழகாக சொல்லிக் கொண்டு போகின்றார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனத்தில் 3 வசனம் வரை இருக்கிற பகுதியை வாசித்து பார்க்க சொல்கின்றார். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இன்னும் நீங்க குழந்தைகளை போலதான் இருக்கிறீங்களே தவிர இன்னும் நீங்க என்ன செய்யல, வளரல. இன்னும் வளர வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கிறது. வளர வேண்டியதான அனுபவங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாச அனுபவங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இன்னைக்கு நம்ம அனைவரும் நம்ம அப்படித்தான் வாழ்ந்து கொடுக்க திருச்சபையில். குழந்தைகள் அந்த மட்டத்திலே இருந்தால் போதும்ன்ற நிலையில் தான் நம்ம அறிந்து கொண்ட அந்த விசுவாசனுடைய அளவு போதும் என்று நமக்கு நாமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மை நாமே திருப்திப்படுத்தத்தக்கதாக நம்மை நாமே என்ன செய்வோம், சாந்தப்படுத்திக் கொண்டு நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சபை எதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவுக்கென்று உலகத்தில் சாட்சியாய் வாழ்வதற்காக இறை கல்வியானது நமக்கு சபையிலே நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் எழுதுகின்ற பொழுது எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை இருக்கிற பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கணும். எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனம் 15 வசனத்தை வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? எவைகளை செய்தார்? அதற்கு முன்பதாக 12 வசனத்தில் சொல்றார் பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அதைத்தான் அந்த 15 வசனத்துல இறுதி பெற்றால் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்படின்னா திருச்சபையை எதற்காக சிலரை அப்போஸ்தலராய் ஏற்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறார், சுவிசேஷங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், மேய்ப்பரை ஏற்படுத்தியிருக்கிறார், போதகர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நாம் இன்னும் குழந்தைகளாய் இராதபடிக்கு நாம் இன்னும் மேலோங்கி வளர வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் இன்னும் ஆழமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளத்தக்கதான் நிலைகளில் கிறிஸ்துவனுடைய அன்புடன் சத்தியத்தை, கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நாம் கை கொள்ளத்தக்கதான் நிலைகளில் நம்முடைய இறை அனுபவமானது, இறை கல்வியினுடைய அனுபவமானது இன்னும் அதை என்ன செய்ய வேண்டும், வளர்ந்து பெருகத்தக்கதாக அநேக வாய்ப்புகளை திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை கொண்டு கொடுத்திருக்கின்றார், தீர்க்கதரிசிகளை கொண்டு கொடுத்திருக்கின்றார், சுவிசேஷங்களை கொடுத்திருக்கின்றார், போதகர்களை கொடுத்திருக்கின்றார், மேய்ப்பர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இவர்களை ஏற்படுத்துவது அவசியம் என்று சொன்னால் இறை மக்களுக்கு இறை கல்வியை கொடுக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பிலும் சத்தியத்திலும் அவர்கள் இன்னும் ஊன்றி கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்தார் என்று சொல்லி திருமுறை மூலமாக பவுல் தெளிவாக குறிப்பிடுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள்ளமான தீவிர பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டங்கள் எப்படிப்பட்ட கண்ணோட்டங்களாக இருக்கிறது யோசித்து பார்ப்போம். அநேக சில சமயங்களில் சபை கூடி வருவதில் விட்டு விடுகிறோம். என்னைக்காவது ஒரு முறை நம்ம சபைக்கு போகிறோம், சொல்வார்கள் அந்த பண்டிகை கிறிஸ்தவர்கள், கல்லறை கிறிஸ்தவர்கள், கல்யாண கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். இப்படித்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இருக்கின்ற கால சூழல், இந்த கொரோனா கால சூழல் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆலய கதவுகள் திறக்கப்படாதபடிக்கு மூட வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் சொன்னா இப்ப இந்த காலகட்டத்திலாவது சபை கூடி வருதல் எவ்வளவு அவசியம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நோக்கத்தோடு தான் ஆலயங்களை என்ன செய்திருக்கிறார், பூட்டி வைத்திருக்கிறார். நம்மளுக்கு இருக்கிற குறைபாடுகளை நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 10 அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 10 அதிகாரம்
24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நீ புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உனக்குள் விசுவாசத்தின் இறை கல்வியானது உடம்புல என்ன செய்யப்பட வேண்டும்? வளர்க்கப்பட வேண்டும். வளர்த்தால் தான் நீ அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அன்பினாலே அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அதை நான் தெளிவாக சொல்றேன். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஏன் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. நம்மளும் ஏவப்படணும், பிறரை நம்ம என்ன செய்யணும்? ஏவப்படத்தக்கதாக அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் இங்கே இந்த எபிரேய ஆக்கியம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். சபைக்கு வந்த ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை குறித்ததான புத்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிமாறிக்கொள்ள நாம் அழைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குதா? சபை முடிஞ்ச உடனே ஒருவர் பார்த்து கொண்டு நாம் விசுவாசத்தை நம்ம ஒருவருக்கு ஒரு பலப்படுத்திக் கொடுக்கிற காரியங்களை நாம் பகிர்ந்து கொடுக்கிட்டோமா? எல்லா திருச்சபையும் இன்றைக்கு அரசியல் மன்னிச்சு போச்சு. சிலர் அரசியல் பண்றதுக்குன்னே திருச்சபைக்கு வருவாங்க. சில குறைகளை கண்டுபிடிக்கணும்னே திருச்சபைக்கு வருவாங்க. திருச்சபை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக சபை கூடி வருதல் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நற்கிரிகளை, அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கும் ஏவப்படும்படிக்கும் ஒருவருக்கொருவர் நாம் புத்தி நலமான காரியங்களை குறித்து புத்தி சொல்வதற்காகத்தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அவசியம் நம்மளுக்கு இருக்குதா? இந்த நிலைகள் நம்ம திருச்சபையை அடுத்த கட்டமாக எரிச்சப்பட வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். கடைசியாக சமுதாயத்திற்குள் இறை கல்வியானது எரிச்சப்பட வேண்டும், கொண்டு செல்லப்பட வேண்டும். கிறிஸ்தவ கல்வியினை நாம் கொடுக்கின்ற மகா உன்னதமான பொறுப்பினை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுலடியார் எழுதுகின்ற பொழுது ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்திலே பவுல் விதமாக சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சமுதாயத்துக்குள் கொண்டு போகும்போது நம்ம மனம் புதிதாக மறுரூபம் அடையும். நம்ம மனம் புதிதாக மறுரூபம் அடையணும்னு சொன்னால் சமுதாயத்துக்குள்ள நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதெல்லாம் ஆகாத காரியங்கள் இருக்குதோ, எதெல்லாம் தேவையில்லாத காரியம் இருக்கோ, அதைத்தான் அந்த அழுக்காத காரியத்தை தான் சமுதாயத்துக்கு கொண்டு போய் நம்ம திணிப்போம். நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்வது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் பல வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கும். சமயத்துக்கு சமயம் அது என்ன செய்து கொடுக்கும்? தன்னுடைய உருவத்தையும் சாயலையும் நிறத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஆனால் அப்படி நாம் மாற்றம் அடையாதபடிக்கு நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவர்களாக நாம் சமுதாயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் திருச்சபையின் மூலமாகவும் என் வீட்டிலே துவக்கப்பட்ட இறையியல் கல்வியாக நான் பெற்றுக்கொண்டதான அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நல்வொழுக்கத்திற்கும் உரியதான அந்த இறை அனுபவத்தோடு கூட நான் என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தில் இறை கல்வி நான் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நான் கலட்டி எறிந்துவிட்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்தவனாக, அந்த அறிவை பெற்றுக்கொண்டவனாக, மனதிலே புதிதான ஒரு சிந்தனை பெற்றவனாக, புதிய எழுச்சி பெற்றவனாக, புதிய உணர்வை பெற்றவனாக, புதிய இருதயம் பெற்றவனாக மறுரூபப்படுத்தப்பட்ட அந்த உணர்வோடு கூட சமூகத்திற்குள் இறை கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவ மாற்றிவிடுத்தவர்கள் இன்றைக்கு சமுதாயம் உங்களிடத்தில் எடுத்து எதிர்பார்க்கிற காரியம் அநேக காரியங்கள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இதுதான் அவர்களுக்கு அடையாளம். அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்மை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நாம் எவ்வளவாக நாம் இன்னும் உலகத்திற்கு நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் அடையாளப்படுத்துகிற மக்களாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இருக்கின்ற சூழலை பார்க்கும்போது ரோமர் 2வது அதிகாரம்
23வது வசனம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்ட சூழல்கள் இன்றைக்கு இருப்பதை நாம் அதிகமாக உணர நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 2வது அதிகாரம் 23, 24 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பார்த்துக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனை நாமும் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனையுடைய வெளிப்பாடுகள், நம்முடைய பேச்சுக்களின் வெளிப்பாடுகள், நம்முடைய பார்வையினுடைய வெளிப்பாடுகள், இவைகளெல்லாம் பிரஜாதிகள் தூஷிக்கப்படத்தக்கதாக, பிரஜாதிகளும் நம்மை தூஷிக்கத்தக்கதாக நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கட்டுமே என்றுதான் இங்கே பவுல் அதை அழகாக எழுதுகிறார். நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ, நான் கிறிஸ்தவன், நான் நியாய பிரமாணத்துப்படி நடக்கிறவன், எனக்கு வேதம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற, ஏன் அது பெருசல்ல, மேன்மை பாராட்டு பெருசல்ல. நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து நீ எதை நீ வச்சிருக்குன்னு சொல்லி அதையே நீ என்ன செய்யற, பல சமயங்கள்ல அதை மீறி நடக்கிறாயே, அதை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணுகின்றாயே. அந்த கனவீனப்படுத்துவதன் மூலமாக பிரஜாதிகள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறார்கள், தூஷிக்கின்றார்களே. இதுக்கு காரணம் என்ன? இறைய கல்வி நாம் என்ன செய்வதை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப வீடுகளில் அடித்தளமாக இருக்கின்றதால் வீடுகளிலே இறைய கல்வி என்ன செய்யப்பட வேண்டும், சரியான நிலை துவக்கப்பட வேண்டும். அந்த துவக்கத்தினுடைய முதிர்வினுடைய அனுபவம் தான் திருச்சபையில் வர வேண்டும். திருச்சபையில் வருகின்ற பொழுது இன்னும் மேலும் மேலும் திருச்சபையிலே கொடுக்கப்படுகின்ற போதனைகள் மூலமாக செய்யப்பட வேண்டும். இறை கல்வியினுடைய ஆழம் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும். விசுவாசம் வலுப்படுத்தப்பட வேண்டும். நல்லொழுக்கம், கிறிஸ்தவ நல்லொழுக்கம் வலுப்படுத்தப்பட வேண்டும். இந்த நல்ல ஒழுக்கம் வலுப்படுத்தப்படுவதன் மூலமாக சமுதாயத்துக்கு கடந்து செல்கின்ற பொழுது ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு மறுரூபமாக்கப்பட்ட நிலையிலே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கல்வியாக கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நாம் செய்கின்றோமா? வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் செய்வதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபற்ற விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவை பார்த்து எழுதுகிறார், உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக சமூகத்திற்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி மாதிரியாக இருக்க வேண்டும்? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் வார்த்தைகளை அசட்டைப்படாதபடிக்கு, உன் நடக்கையை அசட்டைப்படாதபடிக்கு, உன்னில் இருக்கின்ற தேவ அன்பிலும் தேவ விசுவாசத்திலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மற்றவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொண்டு நம்முடைய நடக்கை மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக இறையியல் கல்வியை சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சின்னையோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேவ பலத்தை பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீ தந்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வார்த்தைகளின் பிரகாரமாக நாங்கள் உலகத்திலே ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு மறுரூபமாக்கப்பட்ட உணர்வோடு கூட கர்த்தாவே உலகத்தில் நாங்கள் கடந்து சென்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இறை கல்வியை கர்த்தாவே மற்றவர்களுக்கும் நாங்கள் கூறி அறிவிக்கத்தக்கதாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு துணை பாராட்டும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அவர்களை அபியாசப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நினைத்தான். இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வது எங்கள் பரலோகத்தினாலே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மெடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் விழுந்தார். 3ஆம் நாள் மரித்தோடு திருந்து எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்து உயிரோடு மற்றும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு வசுவையும் பசுனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரிமைத்தும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமேஸ்வரனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் இடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நம்முள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு புதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்று நினைக்கும் முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், நிகழ்ச்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துவிடும்.
உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பையும் தெரிந்துவிட்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் ஜனத்தை ரட்சியும், சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திடும். தேவரே, அல்லாமல் உலகத்தை ஆளுநர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்தாவை எடுத்து எடுத்துக்கொள்ளாதையும். ஜெபம் செய்வோம். அன்புக்கு இறக்கம் இருந்தால் அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உங்களுக்கு நன்றியும் துதியும் சோத்திர பலிகளை எங்கள் செலுத்துகின்றோம். கடந்த போன வாரத்தின் நாட்கள் முழுதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவைகளில் ஆற்றும் பூர்ணமாக சந்தித்து அன்பின் பாதையை வழிநடத்தி சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கிருபையை தந்து உங்களுடைய கையின் பிரயாசம் பலனை வர்த்திக்க செய்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனமாகவே ஆண்டவர் இந்த வாரத்தின் நாட்கள் முழுதுமாக நீங்கள் எங்களோடு கூட தங்கி தாவர்ந்து உங்களுடைய அன்பின் நேச பாதையை வழிநடத்தி செல்லும்படிக்கு இந்த சமத்தை புகத்தில் செல்கின்றோம். சுவாமி, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உமது நாமத்திற்கு சாட்சியாக எழுதி பிரகாசிக்க கத்திரைகளுக்கு துணை பாராட்டும். சுவாமி, மாத்திரமில்லை கர்த்தாவே, ஆண்டவரே, விசேஷமாக இப்படிப்பட்ட இந்த தடைபட்டிருக்கின்ற காலகட்டங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொற்று நோய்கள் எல்லாம் நீங்கவும், ஆண்டவரே, மீண்டுமாக ஆலயங்கள் திறக்கப்படவும், நாங்கள் அனைவரும் குடும்பமாக உடைய ஆலய பிரகாரத்தை சன்னிதானத்தில் வந்து உங்களுக்கு நன்றிகளை சோத்திரவர்களை செலுத்தி உங்களை ஆராய்ச்சி தொழுகை செய்யத்தக்கதாக இந்த ஐக்கியத்தில் பங்கெடுத்துக்கதான் பாக்கியங்களை நீத்தாங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நோயை தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலே வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருகிறதான அடியார்களை கண்ணுக்கி பாரும். அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீங்களும் ஏற்படாதபடிக்கு தவறு உங்களுடைய ஜீவனை மீட்டுக் கொடுத்து சுவாமி நல்ல ஆரோக்கியத்தை கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சிட்டோம். அவர்களுக்கு மருத்துவத்தை செய்து வருகிறதால் மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக மற்றும் மருத்துவ பணி செய்கிறவர்கள் மற்றும் தூய்மை பணி செய்கிறவர்கள், அதிகாரிகள், பொறுப்புள்ளவர்கள், தலைவர்கள் அனைவருக்காக வெற்றிக்கிறோம். சுவாமி, காவல்துறையை சார்ந்தவர்களுக்காக வெற்றிக்கிறோம். எல்லாரும் மீதாமே பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். உங்களுக்கு எந்த தொற்றுகளும் ஏற்படாதபடிக்கு இரத்த கொட்டைகள் மூடி மறைத்து காக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சிக்கிறோம். சுவாமி, மாத்திரமில்ல கர்த்தாவே, இந்த நோய் தொற்றின் நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவரே பல குடும்பங்களிலே பொருளாதார சீர்குலைவுகள் ஏற்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறேன். வேலை இல்லாதபடிக்கு இருக்கின்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சுவாமி, வேலை வாய்ப்புகளை இழக்க கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீரே போதுமானதாக இருந்து உங்களை மீண்டும் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கும் அது சமுத்திரத்துக்கு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் நிலவி வரட்டும். சுவாமி, எல்லாற்றையும் பொறுப்படுத்திக் வழிநடத்திச் செல்லும் ஆண்டவரே, துதிகரமை வேளாண் நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக்கிறோம். நீங்கள் பரவப்பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எத்தனை ஒருபடப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு எடுத்து சர்வர்களுக்கு கடவுளே, ரெண்டுகிறாது நாமத்தாலை கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவே அளிச்சுவேன் என்று வார்த்தை வைக்கிறேன். கர்த்தாவே, அடிகளாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக்கி எங்கள் விருப்பங்களை வேண்டும் எப்பொழுது நிறைவேற்றி இவரை சந்தித்த அறிகையும் மறுநிலைத்த ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திற்கு கடவுது. ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஜெப குறிப்புகளை கீழ்கண்ட எண்களிலே தொலைபேசி எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய குறுஞ்செய்தியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம்.